கலைகளின் சுரங்கம் பருவச்சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா காலமே ஓடிவா காதலே தேடிவா விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரு சிபிசி ஐடியா யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே கொஞ்சம் கருணை காட்டுல 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்டே கருணை கேக்குறியாடா அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற தன்ராஜ அந்த கருணையை காமிடா ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா காத்திருந்தாதான் இருவருக்கும் காதல் அதிகரிக்கும்னு கவிஞர் சொல்றாரு. எப்பவுமே நம்ம தான் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. லேட்டா வந்தா கூட பரவாயில்ல, வந்த உடனே சாப்பிட என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறா. இப்பவே ஊர்ல இருந்த ஒரு இடத்த வித்தாச்சு, இன்னும் என்னதெல்லாம் விக்கணுமோ. வாழ்ந்தா நோட்டு மெத்தையில பெறணும், இல்லன்னா கஞ்சிக்கிழமை பிளாட்பார்க்ல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. ஏறத்தமும் செவப்பாவே இருக்கேடா. சின்ன வயசுலயே பம்பாய்க்கு வந்த நெருப்புல விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பம்பாய்க்கு அப்ப தெரியல நெருப்புல விழுந்தது இரும்புன்னு. அத அடிச்சு அடிச்சு மிதிச்சு மிதிச்சு அது இப்ப கத்தி ஆயிடுச்சு. கத்திக்கு தெரிஞ்சதெல்லாம் பொண்ணுதான். இல்லடா உங்க பொண்ணு. ஏன்னா உங்க ஒப்பன் நான் தான். அது போகட்டும், நீ ஏன் இப்படி ஆயிட்டே? அதை ஏன் கேக்குற தாயே, அதை ஏன் கேக்குற? கட்டண பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தின தாயே, தாசி விடை கதின்னு கடந்த தாயே, அனுபவிக்கிறேன். எப்ப அனுபவிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாசி விடை கத்தின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வருதில்லை. சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன். கவலைப்படாத தாயே, என்னைக்கு இருந்தாலும் புருஷன் உங்ககிட்ட வந்துருவாங்க. நான் போயிட்டு வரேன் தாயே. ஏய்யா, இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேக்குற தாயே? அவ்வளவு கலை கலை கலை. ஐயோ, என்ன இங்க வச்சு இந்த சோச்சட்ட டைவனும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாயே. இதோ இருக்க. எங்க? இதோ ஐயோ, இதுல வச்சு இந்த சோத்தை அவனும் திருடின்னு போயிட்டானே தாயே. கீழே கொட்டிருக்க. கீழையா? என்னங்க என்னங்க என்ன என்ன என்னடியே ஏன் கத்திட்டு ஓடிற? மேல் வீட்டுல சண்டை நடக்குது, வாங்க போய் பாப்போம், ஜாலியா இருக்கும். இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இவ இருந்து நான் பார்த்ததே இல்லடா. ஒரு வீட்டுல சண்டை நடக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு குஷியா போறா. நாமளும் போய் அந்த சந்தோஷத்துல கலந்துப்போம். நாடும் நல்லாலே நானும் நல்லாலே, என்ன ஆனாலும் வாழ்ந்தாகணும். மேடும் இல்லாமே பள்ளமும் இல்லாமே நாம எல்லோரும்